அல்லாஹு தாலா பரக்கத்தை அல்லாஹு தாலா கொட்டி கொண்டிருக்கின்றான். பரக்கத் செய்யப்பட்ட நேரம் தான் இந்த சஹருடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே சஹருடைய நேரத்துல சஹர் செய்வது, சஹர் சாப்பிடுவது அது சுன்னத்தான காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு பிடிப்பதற்காக வேண்டி சஹருடைய நேரத்தில் ஏதாவது ஒன்றை அவர்கள் சாப்பிடுவார்கள். குறைந்தது ஒரு ஈச்சப்பழத்தையாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் சாப்பிட்டுக் கொள்வார்கள். எனவே சஹருடைய நேரம், சஹருடைய உணவு உண்பது அது ஒரு சுன்னத்தாக, இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது, இந்த சஹருடைய நேரத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு இபாதத் தான் இஸ்திக்ஃபாராக இருந்து கொண்டிருக்கின்றது. சூரா தாரியாத், அல் குர்ஆனில் சூரா தாரியாத்தில் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான், கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். நல்லோர்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்ற பொழுது அவர்களின் சிஃபத்துகள், அவர்களுடைய தன்மைகளில் ஒன்று தான் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த ஃபஜ்ருக்கு முன்னால் இருக்கக்கூடிய சஹருடைய நேரம், நாங்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த சஹருடைய நேரம், அந்த சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய வழக்கமுடையவர்களாக இருப்பார்கள். இஸ்திக்ஃபார் செய்வார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். எனவே சஹருடைய நேரத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு இபாதத் தான் இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அத்தூபு இலைஹ். ஏதோ ஒரு இஸ்திக்ஃபார நாங்க குறைஞ்சது 5 நிமிஷம், 10 நிமிஷம் அல்லது 100 நிமிடம் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக நாங்க மாறணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். பாவமே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இல்லை. அப்படியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்கின்ற பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் என்றால், பாவத்திலேயே மூழ்கிக்கக்கூடிய நாங்கள், பார்க்கிற பார்வை பாவம், கேட்கிற கேள்வி பாவம், பேசுற வார்த்தை பாவம், சிந்திக்கிற சிந்தனை பாவம், பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய நானும் நீங்களும் ஒரு நாளைக்கு எத்தனை விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், எத்தனை இஸ்திக்ஃபார் நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த சஹருடைய நேரத்துல குறைஞ்சது 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்கின்ற பழக்கத்தை எங்களோட வாழ்க்கையில நாங்க கொண்டு வரணும். இஸ்திக்ஃபார்ல மிக முக்கியமான சிறந்த இஸ்திக்ஃபார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சய்யிதுல் இஸ்திக்ஃபார். இந்த இஸ்திக்ஃபாருக்கெல்லாம் தலைவர், தலைமைத்துவத்தான இஸ்திக்ஃபார் தான் சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன இஸ்திக்ஃபார்? சய்யிதுல் இஸ்திக்ஃபார். எல்லா இஸ்திக்ஃபாருக்கும் தலைவர், தலைமைத்துவமான இஸ்திக்ஃபார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابو لك بنعمتك علي وابو بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. எத்தனை பேருக்கு பாடமோ தெரியா? யாருக்கெல்லாம் பாடமோ சய்யிதுல் இஸ்திக்ஃபார் அதிகமாக ஓதுங்க. யாருக்கெல்லாம் பாடம் இல்லையோ அப்படியே விட்டுடாம என்னோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஒரு படித்தரத்தை நாங்க கூட்டணும். எனவே முடிவெடுங்க, நாங்க இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் பாடமாக்குவோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமைனா இன்றைக்கு இந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார நான் என் வாழ்க்கையில் இன்றைக்கு பாடமாக்குறேன். இதுக்கு முன்னால் எனக்கு பாடம் வைக்கல, இன்றைக்கு நான் எழுதி பாடமாக்குறேன். அல்லது இன்றைக்கு எல்லார கையில மொபைல் போன் இருக்கு, கூகுள்ல போய் தடிச்ச உடனே வந்துடும் சய்யிதுல் இஸ்திக்ஃபார். இன்றைக்கு நான் என்ன செய்யறேன், சய்யிதுல் இஸ்திக்ஃபார பாடமாக்குறேன். ஒவ்வொரு நாளும் நான் சய்யிதுல் இஸ்திக்ஃபார நான் ஓதி வாரேன். முடிவெடுங்க இன்ஷா அல்லாஹ். எனவே காலை பொழுது சஹருடைய நேரத்துல செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு இபாதத் தான் சய்யிதுல் இஸ்திக்ஃபார் அல்லது இஸ்திக்ஃபார் செய்கின்ற பழக்கத்தை எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரும். முதலாவது சஹர் செய்யறது, இரண்டாவது இஸ்திக்ஃபார் செய்கின்ற பழக்கம், மூணாவது சஹருடைய நேரத்துல குர்ஆனை நாங்க ஓதணும். அகிமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல் வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. குர்ஆன் ஓதப்படக்கூடிய நேரங்கள்ல சிறந்த நேரம் அது தஹஜ்ஜுடைய நேரம். தஹஜ்ஜுடைய நேரம் சஹருடைய நேரம். தஹஜ்ஜத் என்பது சஹருடைய நேரம். நாங்க சஹருக்கு எழும்புற நேரத்துக்கு தான் தஹஜ்ஜத் என்றோம். எனவே தஹஜ்ஜுடைய நேரம் தான் குர்ஆன் அதிகமாக ஓத வேண்டிய அந்த நேரம். எனவே நாங்க சஹருடைய நேரத்துல நாங்க எங்களால் ஏண்டிய அளவு ஒரு சஃப்ஹா, 2 சஃப்ஹா, அரை ஜுஸு எங்களால் ஏண்டிய அளவு நாங்க கொஞ்சம் குர்ஆனை நாங்க ஓதுறது. குர்ஆனை ஓத ஓத எங்களோட உள்ளம் அப்படியே பிரகாசமாகும். உள்ளத்துல இருக்கிற கசட்டு தன்மை எல்லாம் இப்படி இல்லாம போய்த்துருமே. குர்ஆன் என்றது எங்களோட வார்த்தை இல்லை,
இந்த உலகத்தை படைச்சு பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீனுடைய அவனுடைய வாசகம், அவனுடைய வார்த்தை கலாமுல்லா. அதை உது இல்லாம தொடையிலா, அதை சுத்தம் இல்லாம குடிக்கலா. அது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ் கண்ணியமாக அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சது. அந்த கலாம், அந்த குர்ஆனை நாங்க ஓத 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 எங்க உள்ளத்தில் கூடிய அந்த கசட்டு தன்மை எல்லாம் இல்லாமல் போய்த்து உள்ளத்துல பிரகாசத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்குறான். எனவே தஹஜ்ஜுடைய நேரத்துல செய்ய வேண்டிய இன்னொரு இபாதத்தான் அந்த குர்ஆனை நாங்க ஏந்திய அளவு குர்ஆன் ஓதுறது. அடுத்த இபாதத்தான் தஹஜ்ஜுடைய தொழுகை. தஹஜ்ஜுடைய தொழுகை ஒரு முஸ்லிமுடைய, ஒரு முஃமினுடைய, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு தொழுகை தான் தஹஜ்ஜுடைய தொழுகை. பரல மாதிரி நினைச்சு நாங்க எங்க வாழ்க்கையில ரமலான்ல மட்டும் இல்ல, ரமலான் இல்லாத காலத்திலையும் எங்கட வாழ்க்கையில கொண்டு வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு தொழுகை தான் தஹஜ்ஜுடைய தொழுகை. அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா அடி வானத்துக்கு வரேன், கடைசி வானத்துக்கு வரான். அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து கேட்கிறான், யார்களே நீங்க பாவம் செய்யக்கூடியவங்க, நீங்க தேவையுடையவங்க, நீங்க நோயாளிகள், எல்லாத்தையும் என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு தாரேன் என்று கடைசி வானம், இரவின் கடைசி பகுதி, கடைசி வானத்துக்கு அல்லாஹ் வந்து எங்களை பார்த்து அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பாவம் செய்யக்கூடியவங்களே மன்னிப்பு கேளுங்க, உங்களை மன்னிச்சுட்டேன். உங்களுக்கு ஏதாவது தேவைக்கா கேளுங்க, நான் பூர்த்தி செய்யறேன். ஏதாவது பிரச்சனைக்குண்டா பிரச்சனையை சொல்லுங்க, நான் அந்த பிரச்சனையை நான் என்ன செய்யறேன், முடிச்சு வைக்கிறேன். நீங்க நோயா, உங்களோட நோய்க்கான பணத்தை என்கிட்ட கேளுங்க, நான் அதை பூர்த்தி செய்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும், ரமலான்ல மட்டுமல்ல, ரமலான் இல்லாத மாதம், எல்லா மாதத்திலையும் அல்லாஹ் கடைசி வானத்துக்கு வந்து அல்லாஹ் தஆலா கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல நாங்க தொழுது அந்த சுஜூதுல நாங்க ஒரு கண்ணீர் வடிக்கும் என்றா அல்லாஹ் தஆலா எங்களோட தேவைகளை, எங்களோட பிரச்சனைகளை, எங்களோட நோய்களை அல்லாஹ் தஆலா இல்லாமலாக்கி எதை நாங்க விரும்புறோமோ அதை அல்லாஹ் தஆலா தருவார். அடுத்ததான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சு வந்த ஒரு இபாதத் சூரா ஆல இம்ரான். ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனம். இந்த கடைசி 10 வசனம், கடைசி 10 ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுல ஓதினாங்க. தஹஜ்ஜுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரா ஆல இம்ரானுடைய 10 ஆயத்துகளையும் ஓதினாங்க. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் ரப்பனா மா خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا انك من تدخل النار فقد اخزيته وما للظالمين من انصار ربنا اننا سمعنا இந்த துஆ அந்த ஆல இம்ரானுடைய கடைசி 10 ஆயத்துகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரத்துல ஓதினாங்க. ஓதும்படி சஹாபாக்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாகிய நாங்களும் தஹஜ்ஜுடைய நேரத்துல அந்த ஆல இம்ரானுடைய 10 ஆயத்துகளை ஓதுவோம் என்றா கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட வாழ்க்கையில பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி, பெரிய வெற்றி எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா தருவான், எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தது தான் தஹஜ்ஜுடைய நேரம் மிக முக்கியமான நேரம், துஆவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. துஆவுடைய நேரம் தான் தஹஜ்ஜுடைய நேரம். துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் தான் தஹஜ்ஜுடைய நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் எப்படி பலக்கி எடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றா அல்லாஹ்வோட தான் கனெக்ஷனை வைப்பாங்க. சஹாபாக்கள் ஏதாவது ஒரு தேவை என்றா அவங்க துஆவின் மூலமாகத்தான் பெற்றுக்கொண்டாங்க. எந்த அளவுக்கு என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இருந்த ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு தோழர், ஆசிம் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அந்த சஹாபி கஸ்வத் உஹதுடைய யுத்தத்துல கலந்து கொள்றார். அந்த உஹதுடைய யுத்தத்துல கலந்து கொண்டு சுராக்கா அல்லது சராக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், 2 பெண்மணிகள் தான் உஹதுடைய யுத்தத்துல காஃபிரிட தரப்புல இருந்து கலந்து கொண்டாங்க. ஒன்று ஹிந்த், அடுத்து சுராஃபா. அந்த சுராஃபாவுடைய 3 மகனையும் கொலை செஞ்சவர் தான் ஆசிம் இப்னு சாபித். ஆசிம் இப்னு சாபித் ஒரு சஹாபி. அந்த குறைஷிகளுடைய தரப்பிலிருந்து வந்த 3 குழந்தைகள், அந்த 3 பிள்ளைகளையும் அவர்கள் கொலை செய்து விட்டார்கள். இப்ப சுராக்கா வந்து கேட்கிறாங்க, ஏன் 3 பிள்ளைகளையும் கொலை செஞ்சவர் யார்? மக்கள் எல்லாம் சிந்தித்தாங்க, அவரோட 3 பிள்ளைகளையும் கொலை செய்தவர் ஆசிம் இப்னு சாபித். அவர் ஒரு சபதம் இட்டார், அந்த பெண்மணி, நான் மௌத்தாகிறதுக்கு முன்னால ஆசிமுடைய மண்ட ஓட்டுல மது அருந்தாம, சாராயம் குடிக்காம நான் என்ன செய்ய மாட்டேன், நான் மௌத்தாக மாட்டேன். சபதம் விட்டாங்க. வந்தாங்க மக்காவுக்கு, மக்கா தான் சொந்த ஊர். மக்காவுக்கு வந்து மக்கால அறிவிப்பு செஞ்சாங்க,
யார் ஆசிம் இப்னு சாபித்துடைய தலையை கொண்டு வந்து என்கிட்ட தாராங்களோ 100 ஒட்டகம் அவளுக்கு கிஃப்ட் தார். அரபிகள்கிட்ட பொறுமதியானது தங்கத்தை விட ஒட்டகம் தான். சிலங்க ஆசிம் இப்னு சாபித்துடைய தலையை யாரு கொண்டு வந்து தாரோ அவளுக்கு நாங்க 100 ஒட்டகம் நாங்க என்ன செய்வோம், கிஃப்டாக பரிசாக நாங்க தருவோம். இப்ப எல்லாருக்கும் ஆசையே பெரிய கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு பொறுமதியான கிஃப்ட் கிடைக்க போகுது. ஆசிமுடைய தலையை எப்படி நாங்க எடுக்கிறது? எல்லாரும் முயற்சி செய்யறாங்க. ஆனா என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு கபீலா, குறைஷிகள ஒரு கபீலா சேர்ந்து கடிதம் ஒன்று எழுதினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம், எங்களுக்கு மார்க்கத்தை படிச்சு தரணும். எனவே உங்களோட சஹாபாக்கள்ல இருந்து ஒரு சில சஹாபாக்களை நீங்க எனக்கு அனுப்பி வைங்க. அந்த அனுப்புற சஹாபாக்கள்ல மிக முக்கியமாக ஆசிம் இப்னு சாபித் என்ன செய்யுங்க, நீங்க எனக்கு அனுப்பி வைங்க யா ரசூலல்லாஹ், அவங்களோட பயான கேட்கறதுக்கு எங்களுக்கு மிச்சம் ஆர்வமாக இருக்கு யா ரசூலல்லாஹ் என்று ஒரு கடிதத்தை அனுப்பி வச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த கடிதத்தை வாசி பார்த்துட்டு அவங்களும் நம்பிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, 10 சஹாபாக்களை தேர்ந்தெடுத்து அந்த 10 சஹாபாக்களுக்கும் ஆசிம் இப்னு சாபித்தை தலைவராக நியமிச்சு இந்த 10 பேரையும் அனுப்பிட்டாங்க. அனுப்பி இவங்க எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்தா 100 பேர் அம்புகளோட அவங்க ரெடியில நிக்கிறாங்க இவங்களை கொலை செய்யறதுக்காக. இப்போ உடனே இந்த 10 சஹாபாக்களும் என்ன செஞ்சாங்க, கிட்டிருந்த ஒரு மலைக்கு மேல ஏறிட்டாங்க. மலைக்கு மேல ஏறினத்தோட இந்த குறைஷி காபிர்கள் சொன்னாங்க, நாங்க உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டோம், நீங்க பயப்படாதீங்க, இறங்கி வாங்க. ஆசிம் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த குஃபார்களுடைய முனாஃபிக்கினுடைய பேச்சை நாங்க கேட்க மாட்டோம். இப்ப 2 பேருக்கும் ஃபைட் நடக்குது, யுத்தம் நடக்குது. முதலாவது சஹாபி கொலை செய்யப்பட்டார், 2வது சஹாபி கொலை செய்யப்பட்டார். ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தெரியும், ஏண்ட தலை எடுக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி, இந்த பிளேன் எல்லாம். ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு கொடுத்த பாடம், ஏதாவது பிரச்சனை என்றா கஷ்டம் என்றா கேட்க வேண்டியது அல்லாஹ்ட்ட துஆ தான். ஆசிம் ரலியல்லாஹு தஆலா மலையிலிருந்து கையேந்துறாங்க, யா அல்லாஹ், இவங்களோட திட்டம் எல்லாம் என்ன தலை எடுக்கணும், என்ன மண்ட ஓட்டுல மதுபானத்தை குடிக்கணும், சாராயத்தை குடிக்கணும் என்பது தான் அவள்கிட்ட சபம், அவள்கிட்ட வார்த்தை, அவள்கிட்ட வாதா. எனவே யா அல்லாஹ், என்னையும் என் உடம்பையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்துடு. துவா கேட்டாங்க, துவா அங்கீகரிக்கப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, எப்படி என்றா, இப்ப 2 சஹாபி கொலை செய்யப்பட்டாரு, 3வது அம்பெறியப்படுகின்றது. ஆசிம் ரலியல்லாஹு தஆலா கொலை செய்யப்படுறாங்க. கொலை செய்யப்பட்டு உடம்பு வைக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா அந்த குறைஷி காபிர்களும் ஒன்று சேர்றாங்க. ஆசிம் ரலியல்லாஹு தஆலாவுடைய உடம்பு எடுக்கிறதுக்காக வேண்டி கிட்ட நெருங்கி வந்ததோடு அல்லாஹ் தஆலா ஒரு படையை அனுப்பினான், தேன் படையை அனுப்பினான். இப்ப ஆயிரக்கணக்கான தேன் வருது, ஒடிய பிடிக்கேதான். இப்ப பயந்துட்டாங்க. இப்ப பயந்து பின்வாங்கி போனாங்க. நினைச்சாங்க இரவு நேரம் ஆகிட்டா, இரவாகிட்டா, வெளிச்சம் இல்லாம பெய்துட்டா, இந்த தேனெல்லாம் பெய்திடும், இரவு நேரத்துல வந்து இவட தலையை எடுக்கலாம் என்று அப்படியே உள்ளுக்கு பெய்துட்டாங்க. இப்ப இரவுடைய நேரமாகுது, இரவுடைய நேரமாகுது. அல்லாஹ் தஆலா கொடுத்த 2வது அவனுடைய குதிரத்தான் அடமலை. யாருக்கும் வெளியே வர இயலாத அளவு அடமலையை அல்லாஹ் கொடுத்தான். அந்த மலையின் மூலமாக அல்லாஹ் ஆசிம் ரலியல்லாஹு தஆலாவுடைய உடம்பை அல்லாஹ் எடுத்துட்டான். கண்ணியமான சகோதரர்களே, ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலாவுடைய உடம்பு அவங்க மௌத்தானது உறுதி, கொலை செய்யப்பட்டது உறுதி, ஷஹீதாக்கப்பட்டது உறுதி. ஆனா இது வரக்காட்டி அவங்க எங்க அடக்கப்பட்டிருக்கிறாங்க, எங்க அவனுடைய உடம்பு இருக்கின்றது யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் தஆலா மறைச்சு வச்சிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, காரணம் என்ன? அவனுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிச்சிட்டான். முழு குறைஷி காபிர்களும் போட்டி போட்டாங்க. முழு குறைஷி காபிர்களும் முடிவு செஞ்சாங்க, எப்படியாவது ஆசிமுடைய தலையை நாங்க கொண்டு வரணும். அந்த பெண்மணியுடைய முடிவும் ஆசிமுடைய மண்ட ஓட்டுல மதுபானத்தை சாராயத்தை குடிக்கணும் என்பது முடிவு. அதற்காக வேண்டிய பல திட்டம், பல முயற்சி. அல்லாஹ்வுடைய முடிவு மாற்றம். அவங்க கேட்ட துஆ, யா அல்லாஹ், என் தலையும் என் உடம்பையும் பாதுகாத்துடு. கேட்ட ஒரே ஒரு துஆ அல்லாஹ் தஆலா பாதுகாத்தார். இன்னைக்கு எத்தனையோ பேர் கபர் இருக்கின்றது, உடம்பு இருக்கின்றது, கபர் இருக்கின்றது, ஆனால் வரலாறு இல்லை. ஆசிம் இப்னு சாபித்துடைய வரலாறு இருக்கின்றது, ஆனா மக்பரா எங்கே யாருக்கும் தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, எதை செல்ல வரேன்டா, அவங்க கேட்ட துஆ தான். அதே துஆ எங்களுக்கும் தரப்பட்டு இன்னைக்கு எங்களுக்கு நிறைய பிரச்சனை, நிறைய வாழ்க்கையில சிக்கல். ஆனா நாங்க எங்களோட கனெக்ஷனை வைக்க வேண்டிய இடத்துல நாங்க வைக்கல. நாங்களும்
அல்லாஹ்வோட தொடர்பை வச்சு எங்களுக்கு வார பிரச்சனைகளுக்கு கஷ்டங்களுக்கு நாங்களும் கையேந்தி சுஜூதுல கண்ணீர் வடிப்போம் என்றா, கையேந்தி துஆ கேட்போம் என்றா அல்லாஹ் தஆலா எங்களுடைய துஆக்களையும் அல்லாஹ் நிச்சயமாக அங்கீகரிப்பார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அந்த கனெக்ஷனை உண்டாக்குற, அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கிற தொடர்பை உண்டாக்குற மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம். பகல்ல நோம்பு நோக்குறோம், யாருக்கும் தெரியும். யாருக்கு தெரியும் நான் இன்னைக்கு நோம்புன்னு சொல்லி? யாருக்கும் தெரியாது. களவு செய்யணும், சாப்பிடலாம், குடிக்கலாம், எதையும் செய்யலாம். அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் நான் நோம்பா இல்லையா. எனவே பகல்ல நோம்பு நோக்குறோம், இரவுல தராவி கியாமுல் லைல் குர்ஆன் ஓதுறோம், அதே மாதிரி குர்ஆன் ஓதுறோம், திக்ர் செய்றோம், இன்னும் அமல் இபாதத்துகள் தர்மம் கொடுக்கிறோம், அமல் இபாதத்துகளை செய்றோம். எதற்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய ரிضா, அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய சந்தோஷம் அதை நான் அடையணும் என்பதற்காக வேண்டி. எனவே அல்லாஹ்வுடைய தொடர்பை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய கனெக்ஷனை உண்டாக்குற மாசம் தான் இந்த ரமலானுடைய மாசம். எனவே அல்லாஹ் தஆலா ஒரு சந்தர்ப்பமாக, பாக்கியமாக இந்த ரமலானுடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். எனவே இதை நாங்கள் வீணாக்கி விடக்கூடாது. அதே மாதிரி தஹஜ்ஜுடைய நேரம் நாங்கள் சஹர் செய்யணும், அதுக்கு பின்னால நாங்கள் குர்ஆன் ஓதணும், அதே மாதிரி இஸ்திக்ஃபார் செய்யணும், தஹஜ்ஜத் ஓதணும். அதிகமாக தஹஜ்ஜத்ல துஆ, ஏனைய இடங்கள்ல ஏனைய நேரங்கள்ல துஆ, பைனல் அதான் வல் இகாமா, அதான் சொல்லப்பட்டதுக்கு பின்னாலேயும் இகாமத்துக்கும் இடையில் உள்ள நேரம் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம், தொழுகைக்கு பின்னால துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம். எனவே இப்படியான நேரங்கள்ல நாங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு நாங்க அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய மக்களாக நாங்க மாறுவோம். இந்த ரமலானை பிரயோசனமான ரமலானாக நாங்கள் அளிப்போம். இந்த ரமலானுடைய நேரம், ரமலானுடைய காலம், ரமலானுடைய நிமிடங்கள், இந்த பொன்னான நேரங்கள், இந்த பொன்னான நேரத்தை மண்ணாக்கி விடாமல் இந்த நேரத்தை, காலத்தை பிரயோசனமாக கழித்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதற்கு வல்லநாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதே மாதிரி நாங்கள் நேற்று ஞாபகப்படுத்தினோம், நாங்கள் இந்த நடக்கிற பயானிலிருந்து ஒரு கேள்வி கேட்போம். அதை இன்ஷா அல்லாஹ் தராவிக்கு முன்னால அதற்கான பதிலை நீங்க அந்த ஏற்பாடு செஞ்சுக்கு நீங்க அனுப்பினு சொன்னா அதுக்கு இன்றைக்கோ அல்லது ரமதான் முடிகிற நேரமோ இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான அந்த பரிசீலனை தருவாங்க. இன்றைக்கு நடந்த இந்த பயான்ல ஆசிம் இப்னு சாபித்துடைய அந்த மண்ட ஓட்டுல மதுபானம் குடிக்கிறதாக சபதமிட்ட அந்த பெண்மணியின் பெயர் என்ன என்பது தான் இன்றைக்கான கேள்வி. இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சவங்க, முடியுமானவங்க அதற்கான பதில தராவி துறைக்கு முன்னால